கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மூன்றாம் நபரின் பேச்சால் உருவான ஒரு பிரிவு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திலும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த வேளையில் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு விழுந்த ஆகப்பெரிய ஒரு அடி என்ன தெரியுமா? அது மூன்றாம் நபரின் தலையீடு தான். புதியதாக ஒரு நபரோ அல்லது புதிதாக பழகிய ஒரு உறவினரையோ ஒரு நண்பரையோ உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வரவழைத்தீங்க அப்படின்னா அது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த உறவுக்குள்ளோ இருந்த அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாத ஒரு நச்சு மனிதர் நடுவில் புகுந்து வத்தி வத்தி வைத்து உங்களுடைய குடும்பத்தையே இரண்டாக பிரித்திருப்பார். ஆனா அந்த ஒரு நபரும் உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டிய ஒரு நபர் தான். இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கூட்டு குடும்பம் அவர்கள் பிடிக்காமல் போனதால் உங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது பிரிக்க வேண்டும், குடும்பத்திற்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் இல்லாத நேரத்தில் தேவையில்லாத சதித்திட்டங்களையும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருவரை பற்றி தேவையில்லாத வதந்திகளையும் பரப்பி குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அந்த ஒரு நபர் நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பார். இது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் எல்லாம் வெடித்த பிறகு அந்த ஒரு நபர் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று உங்களுக்குள்ள தெரிய வரும். இனிமேல் தெரிந்து என்ன பிரயோஜனம்? உங்கள் அனைவருக்கும் இடையில் ஒற்றுமை என்பது இந்த ஒரு நேரத்தில் இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒரு நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து உங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி உங்கள் வாழ்க்கை துணையின் காதுகளை கடித்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணையவே உங்களுக்கு எதிராக மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது தேவையில்லாத தவறுகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத வதந்திகளையும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பரப்பியிருப்பார். துரதிர்ஷ்டவசமாக உங்கள் துணையும் உங்களின் உண்மையான அன்பை நம்பாமல் அந்த மூன்றாம் நபரின் பொய்யான வார்த்தைகளை நம்பி உங்களை விட்டு தூரமாக செல்லவும் ஆரம்பித்திருப்பார். நியாயம் கேட்க கூட முடியாமல் நீங்கள் திகைத்து நின்ற அந்த பிரிவு விதியின் ஆக கொடூரமான ஒரு விளையாட்டாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா உறவினர்களின் சுயநலமான சில செயல்கள் உங்களை அது மிகவுமே கஷ்டப்படுத்தியது. சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் சொந்த பந்தங்கள். இது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த கும்பம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களை உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே மாறியிருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் கடந்த நாட்களுக்கோ மாதங்களுக்கோ முன்பு உங்களுக்கென்று ஒரு உதவி தேவைப்பட்ட போது உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் தேடி போயிருப்பீங்க. ஆனால் அவர்கள் நினைத்தால் அந்த ஒரு உதவியை செய்ய முடியும். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அந்த உதவியை செய்யாமல் இவன் இன்னும் வாழ்க்கைக்குள்ள சீரழியட்டும், இவனுக்கு உதவி செய்து விட்டால் இந்த ஒரு நேரத்தில் நம்மளையே இவன் எதிர்த்து நின்று விடுவானோ, நம்மளை விட அதிக அளவுக்கு வளர்ந்து விடுவானோ என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் முன்னேற்றத்தை கண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்திருந்தவர்களும் அந்த நபர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களின் சுயநல போக்கை காட்டி உங்கள் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருப்பார்கள். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது, மாறாக நாம் இழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்களும் உறவுகள் என்ற அமைப்பின் மீது உங்களுக்குள்ள ஒரு பெரும் வெறுப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொடுத்திருக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும்.
மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் இந்த ஒரு நாளில் கைகூடி எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களையுமே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கை கொடுத்து உங்களை தூக்கிவிடும். சிற்ப பணிகளில் மேன்மையான சூழல்கள் உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் அமைதி உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அந்த அமைதியை நீங்க பெற்று பாருங்க, அதுவும் உங்களுக்கு இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லது அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு துன்பத்தையும் பெரிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தாயின் வழியில் ஆதரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வாசனை திரவிய பொருட்களால் லாபங்கள் உண்டாகி இன்னும் அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அந்த அலைச்சல்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக்குவது அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே அலைச்சல்கள் ஏற்படுகிறது என்று அடுத்த கட்ட வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டு விடாதீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மன அமைதி உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இத்தனை காலம் உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் இரவுகளில் உங்களை தூங்க விடாமல் செய்த நெஞ்சு படபடப்பும் இனிமே முற்றிலும் உங்களை விட்டு நீங்க போகிறது. அது நீங்கி உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது போதுமான அளவுக்கு நல்ல சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். ராசிநாதன் சனி பகவான் சுபத்துவம் பெறுவதால் உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் தெளிவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எதை இழந்தோம், யார் துரோகம் செய்தார்கள் என்ற கடந்த கால சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழும் பக்குவம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாம கோடான கோடி பணம் என்பது ஒரே நாளில் வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் சம்பாதிக்கும் திறன் இப்பொழுது இந்த ஒரு தேதி முதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, ஒரு வணிக வளர்ச்சி அல்லது ஒரு புதிய முதலீடு இவற்றில் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை சோர்வடைய செய்த கடன் பிரச்சனைகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைத்தால் பழைய கடன்களை அடைக்கும் சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக்கும். முக்கியமா நீங்கள் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தால் இந்த பிரச்சனைகள் மெதுவாக தீர்ந்து எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த நாட்களுக்கோ மாதங்களுக்கோ முன்பு உங்களுக்கென்று ஒரு உதவி தேவைப்பட்ட போது உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் தேடி போயிருப்பீங்க. ஆனால் அவர்கள் நினைத்தால் அந்த ஒரு உதவியை செய்ய முடியும். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அந்த உதவியை செய்யாமல் இவன் இன்னும் வாழ்க்கைக்குள்ள சீரழியட்டும், இவனுக்கு உதவி செய்து விட்டால் இந்த ஒரு நேரத்தில் நம்மளையே இவன் எதிர்த்து நின்று விடுவானோ, நம்மளை விட அதிக அளவுக்கு வளர்ந்து விடுவானோ என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்திருந்தவர்களும் அந்த நபர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களின் சுயநல போக்கை காட்டி உங்கள் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருப்பார்கள். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது, மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்களும் உறவுகள் என்ற அமைப்பின் மீது உங்களுக்குள்ள ஒரு பெரும் வெறுப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள
வரவழைத்து கொடுத்திருக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் இந்த ஒரு நாளில் கைகூடி எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களையுமே நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கை கொடுத்து உங்களை தூக்கிவிடும். சிற்ப பணிகளில் மேன்மையான சூழல்கள் உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் அமைதி உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அந்த அமைதியை நீங்க பெற்று பாருங்க. அதுவும் உங்களுக்கு இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு துன்பத்தையும் பெரிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தாயின் வழியில் ஆதரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வாசனை திரவிய பொருட்களால் லாபங்கள் உண்டாகி இன்னும் அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். அந்த அலைச்சல்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக்குவது அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே அலைச்சல்கள் ஏற்படுகிறது என்று அடுத்த கட்ட வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டு விடாதீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மன அமைதி உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இத்தனை காலம் உங்களின் மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் இரவுகளில் உங்களை தூங்க விடாமல் செய்த நெஞ்சு படபடப்பும் இனிமே முற்றிலும் உங்களை விட்டு நீங்க போகிறது. அது நீங்கி உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது போதுமான அளவுக்கு நல்ல சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். ராசிநாதன் சனி பகவான் சுபத்துவம் பெறுவதால் உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் தெளிவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எதை இழந்தோம் யாரை துரோகம் எதை இழந்தோம் யார் துரோகம் செய்தார்கள் என்ற கடந்த கால சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழும் பக்குவம் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாம கோடான கோடி பணம் என்பது ஒரே நாளில் வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் சம்பாதிக்கும் திறன் இப்பொழுது இந்த ஒரு தேதி முதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.